இதே இது 5ஆம் பாவக அதிபதி ஒரு சுபத்தன்மையோட இருக்கிறாரு, இல்லனா ஒரு ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு, சுப பார்வையோட சுப கிரகத்தோட இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். இதே இது 5ஆம் பாவக அதிபதி நல்ல நிலையில இருக்காரு, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஒரு சுபத்தன்மை சுப பார்வையில இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறப்பது உறுதி. சரிங்களா? இதே இது பாத்தீங்கன்னா குழந்தை நம்ம பொதுவா ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சு பார்க்கும்போது 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பார்க்கிறாரு. அப்படி இல்ல சூரிய பகவான் பாவ கிரகத்தோட இணைவு பெற்றிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும். பெரிதளவுல தாமதம் கிடையாது. இதே இது சந்திரன் பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம்னால அவங்களுக்கு குழந்தை பாதிப்பு இருக்கு. அதற்கேற்றபடியான மருத்துவ ஆலோசனை பெற்றா ரொம்பவே சிறப்பா இருக்கும். சரிங்களா? ஏன்னா எனக்கு ஒரு சிலர்லாம் ஒரு சிறிது ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னாலுமே மருத்துவமனைக்கு போய் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கோயிலா போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே குழந்தை பிறருக்கு கோயில் வழிபாடு மிக சிறப்பானது தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் மருத்துவ ஆலோசனை கேட்பது மிக சிறப்பு.